கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு முதல் பின்பற்றி வரப்படும் அதே டெண்டர் நடைமுறைகள்தான் தற்போதும் பின்பற்றப்படுவதாகவும், ஸ்க்ரூனிட்டி கமிட்டி மற்றும் போர்டு கமிட்டி உள்ளிட்ட 3 நிலை குழுக்களின் ஆய்வுக்கு பிறகு இறுதி முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் விளக்கினார். இந்த வழக்கில் அரசு நிர்வாகத்திற்கு எந்த தவறும் நடக்கவில்லை, அரசுக்கு ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்றும், ஒரு குறிப்பிட்ட அமைப்பு கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் குறிவைத்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் புகார் அளித்துள்ளது. அதிமுக அரசு மீதான புகார்களை அந்த அமைப்பு கண்டுகொள்ளவில்லை. சிபிஐ விசாரணை குறித்து நீதிமன்றத்தின் முழு உத்தரவு வந்த பிறகு வழக்கறிஞர்களுடன் கலந்து ஆலோசித்து மேல்முறையீடு செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தான் வாக்களிக்காதது குறித்து விளக்கம் அளித்த அவர், வாக்குப்பதிவு நாளன்று கோவையில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் அதிமுகவினர் ஈடுபட்டதாகவும், வாக்குச்சாவடிகளில் தேவையற்ற பதற்றம் ஏற்படுவதை தவிர்க்கவே தான் வாக்களிக்க செல்லவில்லை என்றும், அது தனது உரிமை என்றும் அவர் தெரிவித்தார். இப்படி முறையா டெண்டர் போடும்போது ஒரு கலந்துக்கிறவங்க 30 பேர், 35 பேர், 40 பேர் இருக்கும்போது குறிப்பிட்ட சிலர் L1 பிரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க, சில பேர் L3 பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டான்ஜிட்கோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா, L1 பிரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987 இருக்கக்கூடிய நடைமுறை. அதை L1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரித்து ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜிட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாமல் இந்த டெண்டரை ஸ்க்ரூட்டினி கமிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்குது, 3 கமிட்டி இருக்குது. இதில் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணுறதுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும், டான்ஜிட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம், ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜிட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் என்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜிட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்றேன், எந்த இடங்களிலும் டான்ஜிட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை. முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜிட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.